சக்தி, எனக்கு முழு சம்மதம். எனக்கு சம்மதம் இல்ல. இந்த ஜென்மத்துல இது நடக்காது. என் பையனை கல்யாண மண்டபத்துல வச்சு கேவலப்படுத்தின குடும்பத்துல மறுபடியும் சம்பந்தம் வச்சுக்க இந்த வசந்த ஒண்ணும் விவசாய கட்டவ கிடையாது. எங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நாம 2 பேருமே பேசி முடிச்சுக்கலாமே. காஞ்சனா, என்ன பேசுற நீ? எங்களை விட இந்த வசந்தாமா உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? சரிம்மா, நாங்க வேணா போயிடுறோம், நீயே இருந்து பேசு. ஆனா பேசிட்டு நீ எங்க வீட்டுக்கு மட்டும் வரக்கூடாது. என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களா? முத்துவ தூண்டி விட்டு ரோஜாவை காதலிக்க வச்சு நான் என் பொண்ணுக்காக உங்க கால்ல வந்து விழுவேன்னு நினைச்சு எல்லாரும் இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்களோ? சக்தி, அந்த அம்மா உன்னை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. என்னால தாங்க முடியல. குமாரசாமி ஐயா முழு சம்மதம் சொல்லிட்டாரு. ரோஜாவுக்கு முழு சம்மதமான ரோஜா கிட்டே நேரடியா கேளு. ரோஜா தலை அசைக்கிட்டான். ரோஜாவுக்கு முத்துவுக்கு நீயே கண்ணல மணி வை கேளு. ஏய் நிறுத்து. சக்தி நினைச்சா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாளா? ரோஜா ஏன் தங்கச்சி, என்ன மீறி அவ வந்துருவாளா? அவ கிட்ட ஏதாவது அப்படி இப்படி எல்லாம் பேசி சம்மதிக்க வைக்கலாம் கனவுல கூட நினைக்காத. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சக்தி அக்கா, அத்தையும் மச்சானும் இப்ப கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அவங்க கோவம் தனியட்டும். நீங்க இன்னொரு நாள் வாங்கல, மாமாவோட கலந்து பேசிக்கலாம். என் கோவம் எப்பவும் தனியாது, இன்னும் அதிகமாயிட்டே தான் போவோம். பேசாம வாய் மூடிட்டு நில்லு. என்ன சக்தி பார்த்த உடனே அப்படியே தெம்பு வந்துடுச்சோ? வாயை தச்சிடுவேன், ஜாக்கிரதை. முத்து ரோஜா விஷயத்துல நீங்க முடிவா என்ன சொல்றீங்க? இன்னும் என்ன விளக்கமா சொல்லணும்? அதான் முதல்ல சொல்லிட்டேன்ல, இது ஒத்து வராதுன்னு. இன்னியோட என் பொண்ணுக்கும் வீட்டு பையனுக்கும் உள்ள உறவு அத்து போச்சு. உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தா உடனே எடுத்து காலி பண்ணுங்க, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். சக்திக்கா, வேண்டாம். எனக்காக நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததே போதும். வாங்க போகலாம். அக்கா, என்ன நிக்கிறீங்க? வாங்க போகலாம். டேய் முத்து, முட்டாள்தனமா பேசாத. ரோஜா உனக்கு வேணாவா? சக்தி அக்காக்கு மரியாதை கொடுக்காத குடும்பத்துல எனக்கு சம்பந்தம் வச்சுக்க பிடிக்கல. முத்து, அவசரப்படாத. வந்தது வந்துட்டோம். நம்ம ரோஜாவோட சம்மதத்தை கேட்காம போக கூடாது. அங்கிள், ரோஜாவோட நிலை என்னன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. கொஞ்சம் இருமா, கேட்டு சொல்றேன். ரோஜா, சொல்லு. உங்க அம்மா விருப்பத்தை சொல்ல போறியா, இல்ல உன் விருப்பத்தை சொல்ல போறியா? இது உன் எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுமா? இதுல உன் முடிவைதான் அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லு ரோஜா. அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி எனக்கு பிடிக்கலன்னு ஒரே வார்த்தையில சொல்லு. ரோஜா, தயங்காம சொல்லுமா. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அண்ணன் மதனுக்கு சக்தி கிடைக்காம போனதுல எங்க குடும்பத்து மேல உனக்கு கூட கோவம் இருக்கலாம். அதனால உன் மனசுல என்ன தோணுதோ நீ அதை தைரியமா சொல்லுமா. என்னமா சொல்ற? உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற நிமிஷம் இதுதான். பயப்படாம சொல்லுமா. என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? யார் வீட்ல வந்து யாரோட சம்மதத்தை கேக்குறீங்க? ரோஜா என் பொண்ணு. என் பொண்ணுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும். முதல்ல இங்க இருந்து போங்க. என் வீட்டு வாசப்படி மிதிக்காதீங்க. போங்க.
என்னடி பாத்துட்டு இருக்க போல போ சொல்றேன் போடி சக்தி, நீ எதுக்கும் சங்கடப்படாதம்மா. முத்து ரோஜா விஷயத்துல நீ என்ன முடிவெடுத்தாலும் உன் பக்கம்தான் நான் நிப்பேன். இது சத்தியமா? சக்தி அக்கா, என்னை எப்படி என் மச்சான் கூட சேர்த்து வச்சிங்களோ அதே மாதிரி ரோஜாவையும் முத்து கூட சேர்த்து வச்சிருங்க. ஏய் பூமிகா, எச்சி வாயை மூடு. உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய பாவம். போடி உள்ள போன்னு சொல்றல. ஏய் காஞ்சனா, என் பொண்ணை இதோட மறந்துருங்க. இவங்கள மரியாதை கூட்டிட்டு வெளியில போ. கொஞ்சம் இருங்க வசந்தாமா. சக்தி, உன் முடிவை நீ சொல்லு. தேவையில்லை. யார் முடிவெடுத்தாலும் இது நடக்காது. நடக்கும். முத்துக்கும் ரோஜாக்கும் உங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். பார்க்கலாமா? என்ன முறைக்கிற? நீயா நானான்னு பாப்போமா? என் வீட்ல வந்து என்கிட்டே சவால் விடுறியா? உன் கண்ணு எதிரிலேயே என் பொண்ணு ரோஜாவுக்கும் வேற ஒரு மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி காட்டுனா இல்லையான்னு பாரு. நானும் அதே தான் சொல்றேன். உங்க கண் எதிரியே ரோஜாக்கும் முத்துக்கும் கல்யாணம் நடக்கும். வாடா. போங்கடி. என்கிட்டே சவால் விட்டுட்டு போறியா? இந்த சவால்ல நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறனான்னு பாப்போம். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாருடி. நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. இதுக்குதான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் பேசல. சக்தி, ஒண்ணு மட்டும் சொல்றேன். நாம எல்லாரும் தலைகளா நின்னாலும் அந்த வசந்தா ரோஜாவை தரமாட்டா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. உங்க சொந்த பகையால இந்த சம்பந்தம் நின்னுடக்கூடாது. அம்மா, இந்த சம்பந்தமே வேணாமா? சத்யா அக்கா இவ்வளவு இறங்கி போய் பேசியோ அவங்க ரொம்ப அடாவடியா பேசுறாங்க. அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்காக தானே பேசிட்டு இருக்க. நீ புரியாம பேசுற. வசந்தாவை தூக்கி எறிஞ்சிட்டு சக்தி கம்பெனில வெறும் கிளர்க்காவே வேலை பார்க்க போறியா? அப்படி கேளு. அந்த வசந்தாவுக்கு உன் மேல கோவம் இல்ல, இதோ இவங்க மேலதான் கோவமே. ஆமாமா, வசந்தாவுக்கு எங்க மேலதான் கோவம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எங்க மேல இருக்கிற கோவத்தினாலதான் ரோஜாவை தர முடியாதுன்னு அந்த வசந்தாமா சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. ஏம்மா, ரெஸ்டாரண்ட்ல நீங்க மட்டும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தீங்க. அப்புறம் அந்த வசந்தாமா வீட்டுக்கு போய் பொண்ணை பேசிட்டே வந்துட்டீங்க. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு எங்க கிட்ட போய் சொன்னீங்க. எதுக்கு எதுக்கு இந்த கள்ளத்தனம் எல்லாம் பண்றீங்க? ஏமா, ஆரம்பத்திலேயே எங்க கிட்ட சொல்லியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? இப்ப என்ன ஆச்சு சின்னத்த? அதான் சக்தி வசந்தாமா சம்மதத்தோடயே இந்த கண்ணலத்தை நடத்தி வைக்கிறேன்னு சவால் விட்டு வந்துருச்சுல்ல. சவால் விட்டுட்டு வந்தா போதுமா? அந்த வசந்தாவை சம்மதிக்க வைக்க முடியுமா? சொல்லுங்க, சம்மதிக்க வைக்க முடியுமா என்ன? சக்தியும் வசந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுக்கிறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? இங்க பாருங்கம்மா, இந்த கல்யாணத்தை நடத்தி வையின்னு நீங்க சக்தி கிட்ட சொன்னீங்கல்ல, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இங்க பாருங்க, இல்லன்னா விட்டுடுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கங்க, பரவாயில்ல. கடைசி நேரத்துல இப்படி கழட்டி விட்டா எப்படிமா? நான் போய் மறுபடியும் அந்த அம்மாட்ட பேச முடியுமா? என்னங்க, நாங்க எல்லாமே ஏற்கனவே அந்த அம்மாவை பார்த்து பேசுனீங்கல்ல, அப்புறம் என்ன போய் பேசிக்க வேண்டியதானே? இல்லம்மா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதோ பாருமா, இந்த விஷயத்துல நீ சொல்றத நான் கேக்குற மாதிரி இல்ல. சொந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு அந்த வசந்தாமா தான் சக்தி அக்காவை பழிவாங்க நினைக்கிறாங்க. ஆமாமா, அதுக்கு நாம இடம் கொடுத்தா, அடைக்கலம் கொடுத்தா சக்தி அக்காவுக்கு நாம துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். சக்தி அக்காவுக்கு இந்த பிரச்சனையை எப்படி சந்திக்கணும்னு தெரியும். இனிமே நீயா எந்த தனிப்பட்ட முயற்சியும் எடுக்காத. அப்படி நீ எடுத்தீன்னா உனக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன். கண்டிப்பா ஒத்துழைக்க மாட்டேன். என்ன சொல்ற? இவன் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறான். டேய், நான் உனக்காக
பேசிட்டு இருக்க? பெத்த அம்மானு கூட பார்க்காம என்கிட்ட இப்படி பேசுறியா? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ சக்தி அக்கா வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? சக்தி அக்காவோட வார்த்தையை நம்பாத முதல் ஜென்மம் நீங்க தான். சக்தி அக்காவோட போட்டி போட்டு அந்த வசந்தா தோத்து போனது இந்த ஊருக்கே தெரியும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. காஞ்சனாத்த, ஏன் நீங்க இப்படி தேவையில்லாம இப்ப புலம்புறீங்க? இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, சக்தி எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்கோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். என் பையனுக்கு ஒரு வசதியான இடம் கிடைக்காம போயிடுமான்னு பெத்த என் மனசு எப்படி பதறது தெரியுமா? அதுக்குள்ள அந்த ரோஜாவுக்கு வசந்தா வேற ஒரு மாப்பிளை பார்த்துட்டா யாரால தடுக்க முடியும்? ரோஜாவோட விருப்பம் இல்லாம அவளை வேற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட சொல்லி வசந்தாவால கட்டாயப்படுத்த முடியாது. முத்துவும் ரோஜாவும் மேஜர்ஸ். அவங்க கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவெடுத்தா அது கடவுளால கூட தடுக்க முடியாது. இது புரியாம வசந்தா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா சட்டம் சும்மா இருக்காது, நானும் சும்மா இருக்க மாட்டேன். அப்படின்னா அந்த வசந்தம்மா வெளியே வருவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா சக்தி? நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. வேணும்னா பாருங்க, முத்து ரோஜா கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்ற முதல் ஆளே வசந்தாவா தான் இருக்கும். என் பையன் ராஜா மாதிரி சீரும் சிறப்புமா பேரும் புகழோட பணக்காசோட வாழணும். அத பாக்கதான் இந்த சிங்கப்பூர் காஞ்சனா ஜீவனையே வச்சிருக்கா. இந்த கணக்கு தப்புனா இந்த காஞ்சனா நாண்டுகிட்டு செத்துருவா. இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல இப்படி புலம்புறதையும் குழம்புறதையும் நிறுத்துங்க. நான் இருக்கேன். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு பாருங்க. உன்னை நம்பிதான் இந்த காரியத்திலேயே நான் இறங்கினேன் சக்தி. உன்னால இந்த காரியம் நிக்க கூடாது. உன்னால இந்த காரியம் நடந்துட்டா இந்த சித்தி உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவேம்மா. போதுமா? போதும். உங்களுக்காக எங்களை அந்த வசந்தா கிட்ட நிக்க வச்சிட்டீங்கல்ல, பரவாயில்ல. ஆனா நீங்க எப்பவுமே சக்தி பக்கம் நிக்கணும்னு நினைங்க, சைத்தான் பக்கம் நிக்கணும்னு நினைக்காதீங்க. போங்க, போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. போங்க. வாடி. சக்தி, எப்படியாவது அந்த வசந்தா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு பாருமா. ம்? ம். அத்தை, கலர் குடிக்கிறீங்களா? என்னடி உன் மனசு குளுகுளுன்னு இருக்கு, அதனால என்ன கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியான்னு கேக்குறியா? என் வயிறு பத்தி எரியுதுடி. அதை எடுத்து என் தலையில ஊத்தினா கூட என் எரிச்சல் அடங்காது. அவளுங்களுக்கு ஊத்தி வச்சத தூக்கி சாக்கடையில ஊத்து. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து என் பொண்ணு அவ தம்பிக்கு சம்பந்தம் பேச வந்திருப்பா. அவ தம்பி காதலிச்சிட்டானா, இவ இறக்கப்பட்டு அப்படியே ஓடி வந்துட்டாளாம். நல்ல குடும்பம்னா என் வீட்டு வாசப்படி பார்த்த உடனே அப்படியே திரும்பி ஓடி இருக்க வேணாம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீடி. காட்டுல இருந்து வந்த உன்னை நான் அப்பவே அடிச்சு விரட்டி இருந்தேனா அவளுங்களுக்கு பயம் இருந்திருக்கும்டி. நான் ஒருத்தி மாப்பிள்ள சிங்கப்பூர்னு சொன்ன உடனே அப்படியே மயங்கி போயிட்டேன். நீங்க யாரு, யார் வீட்டுல தங்கி இருக்கீங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்டிருந்தேனா அப்பவே கட்டெடுத்து விட்டுருப்பேன். என் குடும்பத்தை நிம்மதி இல்லாம செஞ்ச அந்த சக்தி பேரை கேட்டாலுமே என் உடம்புல அப்படியே ரத்தம் கொதிக்குதுடி. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. வசந்தா, முதல்ல புலம்புறத கொஞ்சம் நிறுத்தியாமா? நீ நினைக்கிற மாதிரி கெட்டான உடையவ இல்ல சக்தி. நல்ல பொண்ணுமா, யாரையும் கெடுத்து வாழணும்னு அவமானப்படுத்தணும்னு மனசால கூட நினைக்க மாட்டா. சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சுட்டா அவங்க வாழ்க்கைய மனதளவுல பாதிக்கும் இல்லையா? இதுல நம்ம பொண்ணு தானே பாதிக்கப்படுவா. அதனால நம்ம வீடுன்னு தெரிஞ்சே வந்திருக்கலாம். என் பொண்ணு வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்காது. என் பொண்ணு நான் வேண்டான்னு சொன்னா அவளும் வேண்டான்னு தான் சொல்லுவா. ஏய் ரோஜா, இனி அந்த முத்து பையன் கூட நீ எந்த விதத்திலும் தொடர்பு வச்சுக்க கூடாது. நானும் முத்து 5 வருஷமா சிங்கப்பூர்ல படிக்க போன காலத்துல இருந்து காதலிக்கிறோமா. என்னால அவளை ஈஸியா முத்துவும் மறக்க முடியாதுமா. 5 வருஷம் இல்லடி, நீ 50 வருஷம் அவனை காதலிச்சிருந்தாலும் அந்த முத்துவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். இதுதான் என் முடிவு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா முத்து தான் எனக்கு மாப்பிள்ள. இதுதான் என் முடிவு. யார் தடுத்தாலும்
என் முடிவு வேற மாதிரி இருக்கும். ஏய் என்னடி பயமுறுத்தி பாக்குறியா? அடிச்சு பல்லைகள் எல்லாம் பேத்துருவேன். என்னைக்கும் இல்லாத தைரியம் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? ஓஹோ, சக்தி குடும்பத்துக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்களோ? அவங்க தைரியத்துல தான் நீ என்னைய எடுத்து பேசுறியா? நீங்க சக்தி குடும்பத்துக்கு பறிஞ்சு பேசுறீங்கல்ல, அந்த தைரியத்துல தான் இவ என்னைய எடுத்து பேச துணிச்சிட்டா. வசந்தா, உன் சுயநலம், சொசைட்டி, உன் கௌரவம்னு பார்த்து கடைசியில உன் பசங்க உணர்வை உன்னால புரிஞ்சுக்க முடியல பாத்தியா? நீ எல்லாத்தையும் தப்பா பாக்குறமா? எல்லாமே தப்புக்கு மேல தப்பா நடக்கிறதா நீயா யோசிக்கிற? இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தீன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா என் பையனுக்கு இதோ இந்த காட்டுவாசியை கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி சிங்கப்பூர்ல எவனாவது டீ வித்துட்டு இருந்தா கூட சக்தி பேச்ச கேட்டுட்டு தலையாட்டிட்டு வந்திருப்பீங்க. வசந்தா, ரோஜா உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் தான். அவளுக்கு வரப்போறவன் எப்படி இருக்கணும்னு உன்னை பெத்த எல்லா அப்பனுக்கும் உள்ள கடமை எனக்கு இருக்குமா? நான் நினைக்கிற மாதிரி ரோஜா விரும்பின அந்த பையன் இருந்தா சக்தி கால்ல விழுந்தாவது அந்த பையனை ரோஜாவுக்கு நான் கட்டி வைப்பேன். யாரு யார் கால்ல விழறது? இதுதானே அவங்க திட்டம் போட்டு அவங்க பையனை நம்ம பொண்ணோட பழக விட்டுருக்காங்க. மா, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. ஐயோ ரோஜா, அழாத ரோஜா, அழாத. நான் கூட உன்ன மாதிரியே தான் அழுதேன். அந்த ஆண்டவன் மச்சான் கூட என்ன சேர்த்து வச்சாருல, அதே மாதிரி உன்னையும் முத்து கூட சேர்த்து வைப்பாரு. அழாத. ஏய், என்ன அப்படியே சந்தடி சாக்குல எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற? டேய், அவ உன் மனைவி, ரோஜாவுக்கு அண்ணி. குடும்பத்துல கலந்து பேச அவளுக்கும் உரிமை இருக்கு. பார்க்கலாம், அந்த உரிமை எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு பாத்துறேன். அப்பவே இவளை வீட்டை விட்டு அனுப்பி இருந்தா இப்ப இவ இவ்வளவு தைரியமா என்ன எடுத்து பேசிருக்க மாட்டா. மா, இவ்வளவு 2 அடி போடா சரியா போயிடுமா? அப்படியே ஒண்ணு. உன்ன மாதிரி தொட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறவன் முத்து கண்ணியமானவன். அப்போ நான் கண்ணியமானவன் இல்லையா? அது உன் கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோ. ரோஜா, நீ யார் இப்படி மாத்தி பேசுற? மாத்தி பேசல, நிஜத்தை ஒன்னந்து பேசுறேன். பேச வச்சுட்டீங்க. மதன், இவன் நினைக்கிறது நடக்காதுடா. இப்பவே இவளுக்கு மாப்பிள்ள பார்த்தாதான் சரியா வரும். உடனே என் அண்ணன் ஊருக்கு போய் என் அண்ணன் கிட்ட பேசி என் அண்ணன் மகனை இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். முடியாது. தாலி கட்டிக்க போறவன் நான் சம்மதிக்காம எவனும் என் கழுத்தை தாலி கட்ட முடியாது. முத்துவ நான் லவ் பண்ணும்போது சக்தியோட தம்பின்னு எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும். இருந்தாலும் என்னால முத்துவ விட முடியாது. ஏன்னா நானும் அவரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அவன் சக்திக்கு தம்பியா இருந்தா இந்த பூமிக்காக்கு தம்பியா இருந்தா எனக்கு முத்து தான் மாப்பிள்ள. இதுல யாரும் குழப்ப வேண்டாம், குழப்பிக்கவும் வேண்டாம். புரியுதா? ஏய், என்னங்க இவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பெத்த தாய் எந்த பேசிட்டு இருக்கா, கண்டுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க? மா, இப்ப என்னன்ற நீ? ரோஜா, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பேச்சு இதோட விட்டுரு. இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ உள்ள போ. நானும் முத்துவை எப்படி கழட்டி விடுறதுன்னு தான் யோசிக்கிறேன். யோசிக்கிறது மட்டும் இல்ல, கழட்டி விடுவேன். ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இத கொண்டு போய் சாக்கடையில ஊத்துவி. பசங்களா, இங்க வாங்க வாங்க, இங்க ஓடி வாங்க வாங்க, சீக்கிரம். இத சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறோம்க்கா. எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க, இந்தா, இத எடுத்துக்கோ. இந்தா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உள்ள போமா. இல்ல மாமா, எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம், எதுக்கு தூக்கி போடணும்?
அதான் சரிம்மா நீ உள்ள போ. மாமா நான் பண்ணது தப்பா மாமா? ம்ஹும். உள்ள போமா. வசந்தாவுக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா, மதனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இவளை பத்தி அந்த 2 பேரும் எப்பதான் புரிஞ்சுக்குவாங்கன்னே தெரியலையே. உன் கண்ணெதிரிலேயே என் பொண்ணு ரோஜாவுக்கும் வேற ஒரு மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி காட்டுனா இல்லையான்னு பாரு. யாரு போனது அடிச்சுக்கிட்டே இருக்குது? முத்து முத்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பெரிய குழப்பத்துல இருக்கேன். என் அம்மா அவங்க அண்ணன் பையனை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்களாம். அதுவும் நாளைக்கே புறப்பட போறாங்களாம்.